நீங்க ஸ்டார்ட் பண்ணப்ப சேலஞ்சஸ் இருந்ததா? ஈஸியா? எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களோட பிசினஸ்ல எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றீங்க சார்? திருப்பூர்ல ஆஸ் ரெஸ்பான்சிபிள் பிசினஸ் நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணினதா கேள்விப்பட்டேன். அதெல்லாம் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? லைக் புதுசா மேனுஃபேக்சரிங்குள்ள வர்ற பிசினஸ் ஓனர்ஸ்க்கு, அதுவும் B2B போகணும்னு நினைக்கிற பிசினஸ் ஓனர்ஸ்க்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்ன சார்? ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டிங் இது வரைக்கும் ட்ரெடிஷ்னலா இருந்தீங்க, டிஜிட்டலுக்குள்ள போகணும் அப்படின்ற அந்த ஆர்வம் இருக்கா? பண்ணீங்க, இப்போ என்ன ரெவென்யூ இருக்கு சார்? சார், நீங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி உங்களோட பிசினஸ் கொண்டு வந்திருக்கீங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணப்ப சேலஞ்சஸ் இருந்ததா? ஈஸியா? எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? சேலஞ்சஸ் நிறைய இருந்தது. ஃபினான்ஸ் ரீதியா சேலஞ்ச் இருந்தது. பப்ளிக் சப்போர்ட் இல்ல. தொழில் வந்து பெருசா என்ன தெரியாது. அதெல்லாம் உள்ள நம்ம ஒன்னா. எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? 92ல. ஓகே. நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பார்ட்னர்ஷிப் போட் பண்ணோம். அது எக்ஸ்போர்ட் கம்பெனியா ஸ்டார்ட் பண்ணோம். 2-3 ஆர்டர் செஞ்சோம். அப்புறம் பார்த்தா ஒரு பார்ட்னர் வந்து நான் நிறைய க்ரோத் ஆகணும் அப்படின்ட்டு வேற 2 பார்ட்னர் சேர்த்தனோம். அப்புறம் அவங்க உள்ள வந்த உடனே அவங்க ரொம்ப பினான்சியல் ரீதியா நல்லா சவுண்டா இருந்தாங்க. நான் ஃபேமிலியே பூரா உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் மறுபடியும் என்னாச்சு, அவங்க பார்ட்னர்ஷிப் விலைக்கெல்லாம் நாங்க பெருசா பண்ணோம். நீங்க பினான்ஸ் போடுறோம்னா போடுங்க, கன்டினியூ பண்ணல, இல்லைன்னா நீங்க விலைக்கு நாங்க வேற ஆள் சேர்த்தோம்னாங்க. இல்ல இது நான் தானே ஆரம்பிச்சதுன்னு சொல்லும் போது, இல்ல நீங்களும் எடுத்துக்கணும், நாங்க விளைக்கிறேன்னாங்க. இல்ல வேண்டாம், நானே விளைக்கிறேன்னு ஓட்டு. என்ன 4 பேர்த்துக்கு நம்ம பணம் கொடுக்க முடியாது, 3 பேர்த்துக்கு. அதனால 3 பேர்த்துக்கு 1 லேக் தான், ஆனா முடியாது. அதனால நான் வெளியேறிட்டு புதுசா அந்த ஸ்ரீ துர்காதேவி இன்டர்நேஷனல்னு ப்ரோப்ரைட்டர் கன்ஷனா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயருக்கு அப்புறம் தம்பி உள்ள ஆட் பண்ணி அப்புறம் அப்படியே ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். முதல்ல வந்து நம்ம எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து இந்த தொழிலை பத்தி பெருசா அந்த மார்க்கெட்டிங் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஒரு விளையாட்டுத்தனமா நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணோம். எக்ஸ்போர்ட் செஞ்சு என்னாச்சு, நம்ம அவங்க பிராண்டுக்கு பண்ணும்போது அவங்க கண்டிஷனுக்கு நம்ம பண்ண வேண்டியதா இருக்குது. 2வது வந்து பேமெண்ட் எல்லாம் வந்து டேர்ம்ஸ் பிரகாரம் அவங்க கொடுக்கறது இல்லை. நிறைய பிரச்சனை வந்தது. அதனால நம்ம என்டையரா வந்து நம்ம இதுல இருந்து வெளியே வந்துடணும். நம்ம வந்து எடுத்து தயார் பண்ணி சேல் பண்ணி உடனே கேஷ் நம்ம கைக்கு டைரக்டா வர்ற மாதிரி இருக்கும்னு ஒரு தான் டொமஸ்டிக் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இங்க லோக்கல் மார்க்கெட்ல எல்லாம் சர்ப்ளஸ் கிளாத் இருக்கும், எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ். அதை வாங்கி ரெடி பண்ணி ஈரோடு மார்க்கெட்ல சேல் பண்ண ஆரம்பிச்சோம். அங்க நிறைய சின்ன சின்ன பிராண்டுகள்லாம் வந்தது. அதை பார்த்துட்டு நானும் ஸ்ரீ துர்காங்கிறத SD ஓட்டு SDன்னு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அனுப்பினேன் 94ல. அனுப்பும்போது என்னாச்சு, அது 1977லயே ஒருத்தர் SDன்னு கல்கத்தாவில் பண்ணி வச்சிருந்தாரு. அது ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அப்புறம் ESSDEன்னு மாத்தி அதையே ரெஜிஸ்டர் பண்ண ஓகே ஆயிடுச்சு. 97ல பிராண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிராண்ட் கன்ஃபார்ம் பண்றதுக்கே 97 ஆயிடுச்சு, 94ல இருந்து. அப்புறம் படிப்படியா அப்படியே பண்ணீங்க. இப்போ என்ன ரெவென்யூ இருக்கு சார்? ஒரு 1 இயர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது, 1 இயர் பார்த்தா கம்மியாகுது. ஓகே, அப் டவுனா இருக்கு. ஓகே சரி, 100 கிராஸ் பண்ணிட்டோம். ஓகே. சேலஞ்சஸ் அப்படின்னும் போது எல்லாமே புதுசா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்க இவ்வளோ வருஷமா பண்ணிட்டு இருந்ததுல நிறைய தடவை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி வந்து அதுல இருந்து திருப்பி எழுந்து வந்தீங்க? எவ்வளோ டிஃபிகல்ட்டா இருந்தது உங்களோட ஒரு தடவை விழும்போது? அது நேச்சுரலா வந்து நம்மளா மிஸ்டேக் பண்றது இல்ல. யான் மார்க்கெட் ஏறுது இறங்குது, திடீர்னு கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டாடுது, திடீர்னு வேட். முதல்ல வந்து வேட் இருந்துச்சு, அப்போ பார்த்தா ரொம்ப சிரமமா இருந்தது. நம்ம அந்த பில்டிங் எல்லாம் வந்து கரெக்டா பண்ணோம்னாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீ இது அண்டர் பில்டிங் அப்படின்னு சொல்லி பிரச்சனையா இருக்கும். அப்புறம் ஒரு டைம் வந்து கவர்மெண்ட் டோட்டலா
டாக்ஸ் ஃப்ரீ பண்ணாங்க. அந்த டைம் எல்லாம் நல்லா ஃப்ரீயா வியாபாரம் நடந்துட்டு இருந்தது. அது மாதிரி நம்ம மட்டுமே வந்து அந்த பிசினஸ வந்து பண்ணிட முடியாது. நம்மளை சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழல், கவர்மெண்டினுடைய பாலிசி, மத்த நம்மளோட ஒர்க் பண்றவங்களுடைய கான்பிடென்ட் கண்ட்ரோல் நம்மகிட்ட ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல்ல எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம அது எப்படி வேணா நம்ம ஒரு மிஷின் போட்டு நம்ம தைச்சிட்டு உட்காந்துக்கலாம், நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம், ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம கண்ட்ரோல்ல எடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி புதுசா பசங்க பண்றாங்களே அந்த மாதிரி சிஸ்டம் போடணும். சிஸ்டம் போட்டா வேணா நம்ம கண்ட்ரோல்ல இருக்குதாங்கிறது சிஸ்டத்தை தட்டி பாத்துக்கலாம். ஓகே ஓகே. இப்போ எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா போயிட்டு. ஓகே ஓகே. சோ உங்களோட பிசினஸ்ல எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றீங்க சார்? நாங்க ஃபர்ஸ்ட் இன்னர்வேர் மட்டும் பண்ணோம். ஓகே. மென்ஸ் இன்னர்வேர், லேடிஸ், சில்ட்ரன்ஸ் இன்னர்வேர் மட்டும் பண்ணோம். அப்புறம் மெதுவா கொஞ்சம் அவுட்டர் வேரும் பண்ண ஆரம்பிச்சோம். அது பார்த்தா உங்களுக்கு இன்னர்வேர் வந்து ரொம்ப காம்படிஷன் அதிகமாயிடுச்சு. இப்ப இந்தியாவில வந்து இன்னர்வேர் பாத்தீங்கன்னா கல்கத்தா, கான்பூர், ஆக்ரா, இங்க டெல்லி, பாம்பே, அகமதாபாத் எல்லாம் இன்னர்வேர் எக்கச்சக்கமா பண்றாங்க. நம்மளோட அவங்க காஸ்ட் கம்மியா கொடுக்குறாங்க. அது ஏன் கம்மியா கொடுக்குறாங்கன்னா அங்க இருக்கிற லேபர் பிளஸ் எலக்ட்ரிசிட்டி, ரெண்ட் இதெல்லாம் அங்க சீப். நம்மளை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு. ஏன்னா நான் கண் கூட பாக்குறேன். நான் சொல்ற ஏரியா பூரா நான் மார்க்கெட்டிங் போறோம். அங்க இருக்கிற சிச்சுவேஷன், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை எல்லாம் பார்த்தோம்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், திருப்பூர் இதுல இருக்கிறத விட அவங்க இன்னும் 20 years பேக்ல தான் இருக்காங்க. நம்ம இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிற இதுல இருந்து அங்க இருக்கிற பீப்புள்ஸ் வந்து இன்னும் அந்த வில்லேஜ் ஏரியாவுல பழசதா இருக்காங்க. ஓகே. இப்போ இன்னர் வேர் அப்படின்னும் போது அவுட்டர் வேர் சொன்னீங்க இல்லையா? அவுட்டர் வேர்ல என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? வேற லோவர் பண்றோம், கேர்ள்ஸுக்கு எல்லாமே டாப் பாட்டம் எல்லாம் பண்றோம். ஜூனியர் பாய்ஸ், அதாவது மெயினா வந்து 6 monthsல இருந்து 17 years வரைக்கும் பண்றோம். ஓகே ஓகே. டி-ஷர்ட், லோவர் எல்லாமே பண்றோம். ஓகே சரி சார். சோ இப்போ வந்து இது உங்களுக்கு B2B தான் இல்லையா மெயினா? ஆமா, B2B தான் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ எண்ட் கஸ்டமர் வரைக்கும் டச் பண்ற மாதிரி ரீட்டைல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஏன் அந்த ரீட்டைல் மார்க்கெட்டிங் சைட் போகணும்னு தோணுச்சு? அது இப்ப வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரையே நம்பி நம்ம இருக்க முடியல. இப்ப வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிராண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பிராண்டா இருக்குது. அவன் நினைச்சா தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டு வேற ஒரு பிராண்டை வச்சு வித்துட்டு போயிடறான். அந்த அந்த ரீட்டைல் வியாபாரிக்கு வந்து மினி ஹோல்சேலரு, ரீட்டைலருக்கு வந்து அவன் என்ன இன்புட் கொடுக்குறானோ அதுதான். ஓகே. அப்ப கண்ட்ரோல் அங்கேயும் வந்து அங்க ஒரு கண்ட்ரோல் வந்துருது. அந்த கண்ட்ரோல், அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட கண்ட்ரோலை நம்ம உடைக்கணும்னா நம்ம எண்ட் கஸ்டமருக்கு மார்க்கெட்டிங் பண்ணி ஆகணும். எக்ஸாக்ட்லி. அவனா போய் கேட்கணும், SD வெஸ்ட் கொடு, SD ட்ரங்க் கொடு, SD ஜூனியர் கொடுன்னு அவனா கேட்கணும். அந்த ரீட்டைல் விற்கிற வியாபாரி போய் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட எப்ப கேட்கறானோ அப்பதான் நம்ம வந்து நம்ம சொல்றத அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்பாங்க. இல்லைன்னா அவங்க ஒரு ரேட்டு பிக்ஸ் பண்ணி வேற அந்த கம்பெனி அந்த விலைக்கு கொடுக்குறாங்க, இந்த கம்பெனி இந்த விலைக்கு கொடுக்குறாங்க, நீங்க இந்த ரேட்டுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னா நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. நம்ம அந்த ரேட்டுக்கு தான் கொடுத்தாகணும். நம்ம அதுக்குள்ள எப்படி லாபம் சம்பாதிக்கிறது, அதுக்குள்ள எப்படி காஸ்ட் கட்டிங் பண்ணி அதை உட்கார வைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு ஃப்ரீயா ஒரு விட்டோம்னா நம்ம அந்த ஒரு ப்ராடக்ட வந்து நல்ல ப்ராடக்டா உருவாக்கலாம். காஸ்ட் கட்டிங் போனோம்னா அந்த ப்ராடக்ட்ல வந்து சில மைனஸ் வரத்தான் செய்யும். ஆமா ஆமா. சோ எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி கான்ஷியஸ் சார் நீங்க? குவாலிட்டி கண்ட்ரோல் எந்த அளவுக்கு? குவாலிட்டி நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து குவாலிட்டி ஃபெயில் ஆகாம, அதாவது சிங்கேஜ் ஆகக்கூடாது, ஸ்டிச் உடையக்கூடாது, ஓரளவுக்கு கலர் போகாம இருக்கணும், இதையெல்லாம் ஃபாலோ பண்றோம். ஓகே ஓகே. சோ ரொம்ப ஸ்ட்ரிக்டான இதுதான் இருக்கு. சோ இவ்வளவு தூரம் பிசினஸ் நடக்குது அப்படின்னா we talked about systems and processes, மற்ற குவாலிட்டி கண்ட்ரோல் இதெல்லாம் பத்தி பேசுறோம். I also came to know that திருப்பூர்ல as a responsible business நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணினதா கேள்விப்பட்டேன். அதெல்லாம் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? லைக் கோவிட் சமயத்துல வந்து எல்லா லேபர் ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி இங்க நம்ம கம்பெனிலேயே வச்சு பண்ணோம்.
நிறைய லேபருக்கு என்னென்ன மேக்சிமம் என்ன கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் என்னென்ன இருக்கோ எல்லாமே இசிபிஎஃப்ல இருந்து எல்லாமே பண்றோம். ஏதாச்சும் சின்ன இன்சிடென்ட் ஆக்சிடென்ட் இதுக்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நிறைய பிசினஸஸ் வந்து நிறைய புதுசா வந்து பிசினஸஸ் வராங்க, மேனுஃபேக்சரிங்லயும் வராங்க. அது இந்த நெட்வேர்ல தான் இருக்கணும்னு இல்லாம மற்ற விஷயங்கள்லயும் வராங்க. அந்த புதுசா மேனுஃபேக்சரிங்குள்ள வர்ற பிசினஸ் ஓனர்ஸ்க்கு, அதுவும் B2B போகணும்னு நினைக்கிற பிசினஸ் ஓனர்ஸ்க்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்ன சார்? B2B பண்ணலாம், பட் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஜூடியோ, ரிலையன்ஸ், டிமார்ட், இன்னும் ஒரு 2-3 இந்த மாதிரி மால் மாதிரி வச்சுட்டு சேல் பண்றாங்க பாத்தீங்களா. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஓல்டு வீடு வந்து எங்க ரேட் சீப்பா கிடைக்குதோ அதை வாங்கி, அதாவது எந்த மீடியேட்டரும் கிடையாது, ஏஜென்ட் கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது, டைரக்டா எங்க கம்பெனில இருந்து வாங்குறாங்க, அவங்க கடையில வச்சு விற்கிறாங்க. அப்ப அது என்ன ஆகுது, காஸ்ட் இடையில அந்த ஒரு 20% காஸ்ட் அவங்க சேவ் ஆகுது. அந்த 20% கம்மியா கொடுத்ததுன்னா அவங்க ஈஸியா மார்க்கெட்ல பப்ளிக் வந்து அங்கதான் போறாங்க, சீப்பா இருக்குதுன்ட்டு. நம்மளுக்கு என்ன செலவாகுதுன்னா இந்த மாதிரி ஏஜென்ட், மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்னுடைய லாபம், அவன் ஒரு கடை வச்சிருப்பான், ஸ்டாக் வச்சிருப்பான், அவங்களுக்கு ஒரு லாபம் வேணும் இல்லையா. அதெல்லாம் வச்சு நம்ம ப்ராடக்ட் வெளியே வரும்போது காஸ்ட் வைஸ் அதிகமாயிருது. அதனால B2B வந்து நீ இந்தியாவில் வந்து ரொம்ப நாளைக்கு நிக்குமா அப்படின்னா அது, பட் ஆனா கார்ப்பரேட்ஸோட இந்த மாதிரி டைரக்டா இஃப் ஐ கேன் கெட் இன் டச்னா தட் இஸ் தி பெஸ்ட் வே டு டு அப்படின்றீங்களா? இல்ல, அவங்க அழிச்சிருவாங்க, அவங்க பிராண்ட் தான், அவங்க பிராண்ட் தான் டெவலப் பண்ணுவாங்க. அது நிறைய டேஞ்சர் இருக்கு. இன்னும் வருங்காலத்துல போக போக பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்குங்கிறது. ஓகே அப்போ மேபி one of the good solutions is as நம்ம வந்து எண்ட் கஸ்டமர் வரைக்கும் போயிடணும். எண்ட் கஸ்டமர் வந்து SD குடுன்னு கேட்கணும், அன்னைக்கு தான் நம்ம பிராண்ட். அது வரைக்கும் பிராண்ட் இல்ல, அப்படியே ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். சோ அப்ப வந்து இவ்வளவு ஓடணும்னு அவசியம் இல்ல, ஸ்மார்ட்டா மார்க்கெட் பண்ணிக்கலாம். ரைட். சோ இப்போ வந்து மார்க்கெட்டிங் இது வரைக்கும் ட்ரெடிஷனலா இருந்தீங்க, டிஜிட்டலுக்குள்ள போகணும் அப்படின்ற அந்த ஆர்வம் இருக்கா? ஆமா, டிஜிட்டலுக்குள்ள இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பெங்களூரோட ஒரு ஆபீஸ் போட்டு அங்கிருந்து மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அங்க புது ஃபேஷன் என்ன வருதோ அதையெல்லாம் அப்டேட் பண்ணி டெய்லியும் ஒரு 4-5 புது பேட்டர்ன் அவங்க நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அதையெல்லாம் இங்க ரெடி பண்ணி எது பெட்டரா இருக்கோ அதை செலக்ட் பண்ணி மார்க்கெட்ல எது இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னவோ அதை பண்ணிட்டு இருக்கிறோம். முதல்ல எல்லாம் வந்து ஒரு சீசனுக்கு ஒரு ட்ரெண்ட் இருந்தது, இப்ப அப்படி இல்ல. இந்த மாசம் ஒண்ணு வருது, அடுத்த மாசம் மாறிட்டே இருக்கு. அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணாதான் அப்பதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா, ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஒரே எடுத்து திரும்ப போட்டோம்னா அதை 10 பேர் போட்டுருவாங்க, அப்புறம் நம்ம அந்த காஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இருக்கிறது வந்து புதுசா கொடுக்கணும், ஃபேஷனா கொடுக்கணும், ஃபேப்ரிக்கினுடைய டிசைன் லேட்டஸ்டா இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தா கண்டிப்பா இனிமேல் வர்ற அந்த புது மேனுஃபேக்சரிங் தயாரிப்பாளர்கள் வந்து ஈஸியா ரீச் ஆக முடியும். ஆனா அவங்க வந்து தினசரி அந்த தேடல் இருந்துகிட்டே இருக்கும். சரி பரவாயில்ல நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு உட்கார்ந்தாங்கன்னா அடுத்த 6 மாசத்துல டவுன் ஆயிடும். சோ ஓடிட்டே இருக்கணும், அந்த தேடல் இருந்துட்டே இருக்கும். ஓகே இன்ஃபேக்ட் வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. ஒன் ஆஃப் த திங்ஸ் எனக்கு ரொம்ப இதுவா இருந்ததுன்னா, ரொம்ப யதார்த்தமா இதுதான் அந்த சிச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஐ ஹோப் திஸ் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அவர் ஆடியன்ஸ் ஆஸ் வெல். ஸோ இன்னைக்கு சார் சொன்ன நிறைய விஷயங்களை நீங்களும் உங்களுடைய பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றத எதிர்பார்க்கிறேன். சைனிங் ஆஃப் சங்கீதா அபிஷேக். தேங்க்யூ.